ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாவங்க மல்லி வெண்பா கடத்தப்பட்டு இருந்தாலும் அவங்க போல்டாக தான் இருக்காங்க. எந்த ஒரு பயமும் இல்லாமல் தைரியமாக ஏதாவது ஒரு க்ளூ மல்லியம்மாக்கும் டாடாக்கும் கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம மல்லி தான் குற்ற உணர்ச்சியில் அப்படியே மூழ்கி அவங்க உயிர் போன மாதிரி இருக்காங்க மல்லி. இதில் விஜய் வர அப்படியே நெஞ்சில் ஈட்டியை பாய்க்கிற மாதிரி வார்த்தையால் அப்படியே கொட்டுறாரு, தேல் மாதிரி கொட்டிட்டு இருக்காரு. என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணு நீ தான் தொலைச்சிட்ட, என் வாழ்க்கையே போச்சு, அவ்வளோதான், நான் போய் சாவுறேன் அப்படி இப்படின்னு பிரித்து பேசிட்டு இருக்கிறாரு. இப்படி பிரித்து பேசும்போது தாங்க மல்லிக்கு இருக்கிற கஷ்டத்தோட சேர்ந்து இன்னுமே அவங்களுக்கு மனசு வலிக்கிற மாதிரி பேசுறாரு விஜய். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ராஜி தன்னால் என்ன கெட்டது செய்ய முடியுமோ அந்த கெட்டது எல்லாத்தையும் மல்லிக்கு எதிராக செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கதிரேசனுக்கு விஷயம் தெரியாமலேயே இருந்துச்சு. போட்டு விடலாம், நம்ம பங்குக்கு ஏதாவது செஞ்சாதான் நமக்கு திருப்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கதிரேசனுக்கு ஃபோன் பண்ணி வெண்பா காணாமல் போன விஷயத்த சொல்லி அந்த கதிரேசன் வீட்டுக்கு எதுவும் தெரியாத மாதிரி வெண்பா எங்க அவளை பார்க்க தான் வந்தேன் அப்படி இப்படின்றாரு. அதுக்கப்புறம் மல்லியும் விஜயும் சேர்ந்துக்கிட்டு போய் சொல்கிறாங்க, இவருக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான்றாங்க. சரி ஃபோன் பண்ணி கொடுங்க பேசுகிறேன் அப்படின்றாங்க. அவங்க ஃபோன் நம்பர் நாங்கள் வாங்கிட்டு வரலன்னதும் நியூஸ் எல்லாம் கிளியுது, நாராக கிளிக்கிறாங்க. என் பொண்ணு என் பேத்தி வெண்பாவை தொலைச்சிட்டு இங்கே உக்காந்துட்டு இருக்கீங்களா? இதுக்கு முன்னெல்லாம் எதேச்சியாக தான் யதார்த்தமாக தான் அவள் தொலைஞ்சா. ஆனால் இப்போ இந்த மல்லியே பிளான் பண்ணி தொலைச்சிருக்கா. நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுவேன், நாளைக்கு ஈவினிங் என் பேத்தியை பார்க்கல, என்னால் பார்க்க முடியல, இவ தான் இதுக்கு காரணம், என் பேத்தி இவ தான் கடத்தி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு. ஸோ அடுத்த நாளுக்கு பார்க்குறாரு. பார்த்துட்டு மல்லிக்கு கால் பண்ணுறாரு அந்த கதிரேசன். என் பேத்தி எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நம்ம மல்லி வெண்பாவை நான் எப்படியும் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இப்போ பார்க்கணும் அப்படின்றாங்க. மல்லி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே போனை வச்சுட்டு வெண்பாவோட போட்டோவை எடுத்துக்கிட்டு என் தங்க செல்லமே எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படி அழுதுட்டு இருக்கும் போதே மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கூப்பிடுற மாதிரியான ஒரு குரல் கேட்குது. அது கேட்டதும் நம்ம மல்லி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. வீடெல்லாம் தேட போறாங்க, வெளியெல்லாம் போய் தேட போறாங்க. ஆனா வெண்பா அங்க வரல. அவங்களுக்கு வெண்பா ஞாபகமாவே இருக்கிறதுனால அந்த வெண்பா கூப்பிடுற மாதிரியான அந்த ஞாபகமாவே இருக்கு. இதெல்லாம் பார்க்குற மல்லி இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறத பார்த்து நாங்கள் பதட்டத்தில் என்னாச்சு ஏதாச்சியா நீ முதல்ல அமைதியாரா அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஆனால் விஜய் மல்லி மேலே கேர் பண்ண போகிறாரா இல்லை எக்கேடானா கெட்டு தொலை, எனக்கு என் பொண்ணு காணாமல் போன விஷயம்தான் கஷ்டமாக இருக்குது, அதுக்கு நீ தான் காரணம், நீ எப்படி ஏன்னா போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரான்னு சொல்லி தெரியல. ஏன்னா பழைய விஜயை மாறுற மாதிரியே இருக்குது. அதனால மல்லி எந்த மாதிரி சூழ்நிலையில கஷ்டப்பட்டு இருந்தாலும் அதை அவர் கண்டுக்காம இருந்தாரு அப்படின்னா பழைய விஜய மாறிட்டாருன்னு அர்த்தம். இல்ல கேர் பண்றாரு, நீ அமைதியார் மல்லி எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு கேர் பண்ணி பேசுறாரு அப்படின்னா கண்டிப்பா இப்ப விஜயா தான் இருக்காருன்னு அர்த்தம். சரிங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வெண்பா சீக்கிரத்துல அந்த கூண்ட்ல இருந்து அந்த குடோன்ல இருந்து தப்பிச்சு வெளியே வந்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அப்படி தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா ஈஸியா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. மல்லி வெண்பா சேர்ந்துருவாங்க. இப்போ அந்த குடோனை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா அந்த திருட்டு பொம்பளை அவங்க பாத்தீங்கன்னா தன்னையும் சேர்த்துதான் இந்த ரவுடிங் கடத்திட்டு வந்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு சேர்ல கட்டி உக்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா 2 நாள் கழிச்சு இன்னும் 2 உருப்படி கிடைச்சது அப்படின்னா, அதாவது குழந்தைங்கள உருப்படின்றாங்க, கிடைச்சது அப்படின்னா மொத்தமா 3 பேரை நம்ம ஆந்திராக்கே தேமிச்சிடலாம், தலைக்கு 2 லட்சம் 2 மாசம் 3 மாசம் உக்காந்து சாப்பிடலாம்டா அப்படின்னு அந்த ரவுடிங் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெண்பா கண் முழிச்சு போயிட்டு ஆண்டி ஆண்டி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த ஆண்டி என்ன ட்ராமா பண்ணுறாங்கன்னா தன்னையும் தெரியாமல் இவங்க கடத்திட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெண்பா தைரியமாக தான் இருக்காங்க, நான் எப்படியும் என்னோட மல்லியம்மாக்கும் டாடாக்கும் க்ளூ கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ என்ன இவ்வளோ தைரியமாக இருக்கா, குழந்தைய இருந்துக்கிட்டு கடத்திட்டு வந்திருக்காங்க, பயம் இல்லாமல் இருக்காளே, ஆஹா இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு பயத்தை உண்டு பண்ணுறாங்க அந்த கடத்திட்டு வந்த பொம்பளை. அதாவது இவங்கெல்லாம் அந்த மாதிரி இல்லைம்மா, இவங்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சது, நீ தப்பிக்கிறான்னு தெரிஞ்சதுன்னாவே போட்டு கொன்னு பணமாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி வெண்பாவை பயமுறுத்துறாங்க. சரிங்க, எப்படி இருந்தாலும் நம்ம வெண்பாவுக்கு விஷயம் தெரிய வந்துதான் ஆகணும். அதாவது இந்த பொம்பளையும் அந்த ரவுடிங்களோட கேங் தான், 2 பேரும் கூட்டு கலவானிங்க தான்.
அப்படின்றது வந்து நம்ம வெண்பாவுக்கு தெரிய வரணும். ஏதாவது ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக வெண்பாக்கு தெரிகிற மாதிரி இந்த பொம்பளை வந்து அந்த ரவுடிங் கிட்ட பேசிட்டு இருக்கலாம். அவங்களுடைய அந்த பிஸ்னஸ் விஷயமா பேசிட்டு இருக்கலாம். இவளை எப்படி ஆந்திராவுக்கு கடத்துறது, எப்போ இன்னும் 2 பசங்க கிடைக்கலையே அப்படின்றது ஏதாவது ஒரு விஷயத்த அந்த ரவுடிங் கிட்ட அந்த பொம்பளை பேசிட்டு இருக்க போது இவங்க வந்து வெண்பா வந்து மயக்கத்துல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கண்டிப்பா மயக்கத்துல இல்லாம வெண்பா வந்து தெளிவா தான் இருக்கணும். அந்த நேரத்துல இந்த பொம்பளை வந்து இந்த ரவுடிங் கிட்ட பேசிட்டு இருக்கிறத கேட்கணும். அந்த மாதிரியான சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வெண்பா அந்த இடத்துல ஒரு ஷாக் கொடுக்க தான் போறாங்க. இவங்க நல்லவங்கன்னு நினைச்சோமே, இந்த ஆண்டி நல்லவங்க நினைச்சோம், இவங்களும் அவங்களுடைய மாதிரி திருட்டு பசங்க தானா, திருட்டு பொம்பளை தானா அப்படின்றது தெரிஞ்சதுன்னா போதும், அடுத்த செகண்டே ஏதாவது ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொம்பளைக்கு இருக்குது கச்சேரி. என்னடா இப்படி கோட்டை விட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி வந்து அந்த ரவுடிங்களை பிடிச்சி திட்ட போறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். போலீஸே அந்த இடத்த கண்டுபிடிச்சி தேடி வெண்பாவை காப்பாத்துறாங்களா, இல்லை வெண்பாவே ஸ்மார்ட்டாக வந்து பிரெயினை யூஸ் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு வராங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.